அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் 9வது பாடத்துல கரிகாலன் கட்டிய கல்லணை இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, 9வது பாடப்பகுதியில கரிகாலன் கட்டிய கல்லணை பாடப்பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படித்து பாருங்க, அதான் நம்ம விடை எழுத முடியும். இப்போ நம்ம பார்க்கலாம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் பகுதியில் சரியான பழத்தை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. இந்த பழங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பழத்துல இருந்து நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறோம். 1. துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள். துயரம் அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய பொருள் எந்த பழத்துல எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? துயரம்னா என்னது? துன்பம். இங்க இருக்கா இல்லையா? ரோஸ் கலர் பழம், 2 பழம் இருக்கு, மகிழ்ச்சி துன்பம். அதுல துன்பம் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் துன்பம். 2வது பாருங்க, வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள் ஆச்சரியம் தரும். எந்த பழத்துல இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, ஆரஞ்சு பழத்துல. ஆச்சரியம் தரும். சரியா? எழுதிக்கலாம். அடுத்து முறியடித்து இச்சொல் குறிக்கும் பொருள் என்ன வருது? முறியடித்து என்னது? தகர்த்து. வாழைப்பழத்துல இருக்கு தகர்த்து அப்படிங்கிற சொல், அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து சூழ்ச்சி இச்சொல் குறிக்கும் பொருள். சூழ்ச்சி அப்படின்னு என்னது? தந்திரம். இங்க இருக்கு பாருங்க, தந்திரம் அப்படிங்கிற பழம் இங்க இருக்கு, இந்த பழத்துல இருக்கு. ஓகேவா? ஸ்ட்ராபெரின்னு இருக்கு. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். துன்பம் ஆச்சரியம் தரும், தகர்த்து தந்திரம். எழுதிக்கலாமா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா பகுதி இருக்கா? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெருவெள்ளம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ பெருவெள்ளம்னு இருக்கு, இதை பிரித்து எழுதுனா நம்மளுக்கு என்ன விடை கிடைக்குதுன்னா, பெருமை கூட்டல் வெள்ளம். விடை சரியான விடை. 2வது பாருங்க, தங்கி இருந்த இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தங்கி இருந்தனா எப்படி பிரித்து எழுதலாம்? தங்கி கூட்டல் இருந்த, அப்ப விடைதான். அடுத்து அமைந்துள்ளது இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? அமைந்து கூட்டல் உள்ளது. அடுத்து பாருங்க, இப்ப 3மே பிரித்து எழுத கேட்டிருந்தாங்க. அடுத்து சேர்த்து எழுதணும். அரசு கூட்டல் ஆட்சி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அரசு கூட்டல் ஆட்சி சேர்த்து எழுதுனா என்ன விடை கிடைக்கும்? அரசாட்சி. இடையதான் சரி. அடுத்து நீர் கூட்டல் பாசனம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? நீர் பாசனம். சரியா? அடுத்து பாருங்க, பந்தை அதன் எதிர்ச்சொல் கூடையில் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பந்து இருக்குது, மொத்தம் 5 பந்து கொடுத்துருக்காங்க. கீழே கூட அதுக்கு தகுந்த மாதிரி கூடையும் கொடுத்துருக்காங்க. இதுல சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, பந்தை எடுத்து அதோட எதிர்ச்சொல் இருக்குல்ல, அந்த கூடையில தான் நம்ம போடணும். இப்போ முதல் பந்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? தொலைவில் அப்படின்னு இருக்கு. தொலைவிற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? இங்க இருக்கு பாருங்க, அருகில். அப்ப இந்த பந்தை தூக்கி இந்த அருகில் அப்படிங்கிற கூடையில போட்டோம். அடுத்து எதிரிகள். எதிரிகளுக்கு என்ன வரும்? எதிர்ச்சொல் என்னது? எதிர்ச்சொல்னா ஆப்போசிட். அப்ப நண்பர்கள். எதிரிகளுக்கு எதிர்ச்சொல் என்னது? நண்பர்கள். அப்ப இந்த கூடையில இந்த பந்தை போட்டுக்கலாம். அடுத்து பழைமை. பழைமைக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? புதுமை. சரியா? அடுத்து அடித்தளம். அடித்தளம்க்கு எதிர்ச்சொல் மேல்தளம். பெரியக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? சிறிய. இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, சரியானதை எடுத்து எழுதுக. கல்லணை அமைந்துள்ள மாவட்டம். எந்த மாவட்டத்துல கல்லணை அமைந்திருக்கு? திருச்சியில இருந்து 20 கிலோமீட்டர் தொலைல தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் கல்லணை இருக்கு. இப்ப தஞ்சாவூர். சரியா? நம்மளுக்கு புத்தகத்திலேயே கொடுத்துருப்பாங்க, முதல் பக்கத்திலேயே எங்க இருக்கு கல்லணை, எங்க அமைஞ்சிருக்குன்னு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. அப்ப இப்போ என்ன பண்ணலாம்? விடை என்ன வரும்? தஞ்சாவூர். கல்லணை எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல தான் இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு என்ன வரும்? எந்த துணையாறு? காவிரியில கொள்ளிடம். சரியா? அடுத்து கல்லணையை கட்டிய அரசன் யாரு? கரிகாலன். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கல்லணை யார் கட்டினது? கரிகாலன். அடுத்து கல்லணை டேஸ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறதுனா பழந்தமிழர். இந்த காலத்துல பழந்தமிழர் என்னது? அந்த காலத்து தொழில்நுட்பத்துக்கு சிறந்த சான்றுன்னு எது சொல்றோம்? கல்லணை. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து வினாவிற்கேற்ற விடையளிக்க. அந்த வினாக்களுக்கு விடை எல்லாமே புத்தகத்திலேயே இருக்கு. முதல் கேள்வி பாருங்க, கரிகாலனின் இயற்பெயர் என்ன? இதனோட விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 60ல இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா புத்தகத்துல 60வது பக்கம் எடுத்துக்கலாம். 60வது பக்கத்துல இங்க இருக்கு பாருங்க, அத்தைன்னு இருக்குல்ல, இதுல இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்த இடத்துல கரிகாலனின் பெயர் எழுதிக்கிங்க.
கரிகாலனின் இயற்பெயர் வளவன் என்பதாகும். எப்படி விடை எழுதுவீங்க? கரிகாலனின் இயற்பெயர் வளவன் என்பதாகும். இது முதல் கேள்விக்கான விடை. சரியா? இந்த மாதிரி விடை எழுதிக்கிங்க. கரிகாலனின் இயற்பெயர் வளவன் என்பதாகும். இது டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அடுத்து பார்க்கலாமா? இரண்டாவது கேள்வி. கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன? இதற்கான பதிலும் பக்க எண் 60லேயே இருக்கு. பார்க்கலாம். பக்க எண் 60லேயே இரண்டாவது கேள்விக்கான பதிலும் இருக்குது. இங்க இருக்கு பாருங்க. கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. டெக்ஸ்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். அங்கே தெளிவாக தெரியல அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாமா? மூன்றாவது கேள்வி என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? இதற்கான விடை பக்க எண் 61 இருக்கு. பார்க்கலாம். பக்க எண் 61 எடுத்துக்கலாமா? இங்க இருக்கு பாருங்க. கடைசியில் இருக்கு. காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? டெக்ஸ்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்காக. அடுத்து நான்காவது கேள்வி என்னது? கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 61 இருக்கு. நீங்கள் நினைக்கிறதே எழுதலாம். ஆனால் நான் இங்கே விடை இருக்குது. இது அப்படியே கூட நம்ம எழுதிக்கலாம். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இது பழந்தமிழரின் கட்டுமான திறனுக்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. இது நான்காவது கேள்விக்கான விடையா நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்டாக எழுதுறப்ப இந்த மாதிரி கூட எழுதிக்கிங்க. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு மொழியோடு விளையாடு பகுதி கொடுத்துருக்காங்க. ஓர் எழுத்தை கண்டுபிடி 4 சொல்லை பெறலாம் இருக்கு. ஒரே ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சா 4 சொல் பெறலாம். எடுத்துக்காட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. மா அப்படிங்கிற எழுத்தை வச்சு நம்மளுக்கு 4 சொல் வருது. சமம், மனம், மருந்து, மரம். அதே மாதிரி இங்கே என்ன எழுத்து கண்டுபிடிக்கலாம்? லா. லா வந்து காலம், விளக்கு, வளம், நீளம். எழுத்து கண்டுபிடிச்சாச்சா? இதுக்கு வந்து என்ன வரும்? கு அப்படிங்கிற எழுத்து வரும். குளம், தொகுதி, குடம், பலகு. அடுத்து இங்கே பாருங்க. இதுக்கு வி. மாவிலை, விறகு, கருவி, விகுதி. இந்த மாதிரி எழுத்துக்களை கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். சரியா? அடுத்து அறிந்து கொள்ளும் பகுதியில் தமிழ்நாட்டில் என்னென்ன அணைகள் இருக்குது? முக்கிய அணைகள்னா கல்லணை, மேட்டூர் அணை, வைகை அணை, சாத்தனூர் அணை, பவானி சாகர் அணை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள். செயல் திட்டம் வந்து நூலகத்திற்கு சென்று வரலாற்று நூல்களை படித்து யாரேனும் 5 அரசர்களின் பெயர்களையும் அவர்கள் செய்த நற்செயல்களையும் தெரிந்து கொண்டு அட்டவணையை நிரப்பி வருகிற செயல் திட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன் பாருங்கள். எடுத்துக்காட்டாக நான் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நூலகத்துக்கு போங்க. உங்கள் நூலகத்தில் போய் அங்கே இருக்கிற வரலாற்று நூல்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசர்கள் பெயர்கள் அவர்கள் செய்த நற்செயல்கள்லாம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதணும். இந்த கட்டத்தில் அவங்களோட பெயர் எழுதிக்கிங்க. வரிசை இருக்கு 5 அரசர்களின் பெயர்கள், சிறப்பு, அவங்களோட சிறப்புகள் என்ன, அவங்க என்னென்ன நல்லது செஞ்சாங்க அப்படிங்கிறத 2வது கட்டத்தில் எழுதணும். அதாவது இந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை இந்திய மண்ணில் ஆரம்ப காலத்திலேயே எதிர்த்த சுதந்திர போராளிகளில் ஒருவராக இன்றளவும் இந்திய அரசாங்கத்தால் கருதப்படுகிறார். அடுத்து ராஜராஜ சோழன் சோழ மரபினரின் பொற்காலம் என்று போற்றத்தக்க வகையில் ஆட்சி செய்தார். மண்ணீதி சோழன் நீதி தவறாத மன்னன். அதியமான் நெடுங்காலம் வாழ வைக்கும் நெல்லிக்கனியை அவ்வைக்கு அளித்தவர். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர். இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் நூலகத்திற்கு போய் நீங்கள் இந்த மாதிரி அரசர்கள் பெயர்கள்லாம் எழுதி அவங்க என்னென்ன சிறப்புகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக சுருக்கமாக நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கிற அந்த கட்டத்தில். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.